ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரனை காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களின்படியே உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாக்குறோம். இப்படிப்பட்ட வாக்குகள் வைத்தே எங்களை நீ நடத்தி வருகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இன்றும் கூட நாங்கள் ஒரு அற்புதத்தை காணப்போகிறோம். இன்று ஒரு அதிசயத்தை எங்கள் கண்கள் காணப்போகிறது, கேட்க போகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உண்மையுள்ளவர். யூ ஆர் சோ ஃபெய்த்ஃபுல் என்பதை நாங்கள் பார்த்து புரிந்து கொள்ள போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதாரம் நீதானையா என்ற பாடலை நாம் பாடுவோம். உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலுமேனோ நிம்மதியில்லை, குழப்பம்தான் நிலைகின்றன. ஆனாலுமேனோ நிம்மதியில்லை, குழப்பம்தான் நிறைகின்றன. இந்நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலுமேனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றன. ஆனாலுமேனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றன. இந்நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தே, சாட்சியாய் வாழ்ந்திடுவே. உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தே, சாட்சியாய் வாழ்ந்திடுவே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அமைதி இல்லை, குழப்பம், சந்தோஷம் இல்லை, சண்டைகள், சச்சரவுகள், பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை என்று சிலர் சொன்னாலும் நிறைய பேர் பண கஷ்டம் எங்கள் வாழ்க்கையில் அநேகமாக இருக்கிறது ஆண்டவரே.
எல்லாருக்கும் வேலை இல்லை, எல்லாருக்கும் குழந்தை இல்லை, எல்லாருக்கும் திருமணமும் ஆகலை. இப்படி பலருக்கு பலவிதமான பிரச்சனைகளோடு கூட உம்மை தேடி வந்திருக்கிறோம். இப்படி தேடுகிறவளுக்கு ஒரு குறையும் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் தேடி வந்திருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய பிரச்சனைகளுக்கு சாபம் காரணமா இருந்தா அது சிறுவையிலே நீர் விளைக்கிறேன் குறித்து இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிருக்கிறேன். ஒருவேளை எங்க ஜெனரேஷன்ல இருக்கிற சாபமாக இருக்கட்டும், 1000 தலைமுறை வரைக்கும் நீர் மன்னிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட பலவீனத்தின் மத்தியிலே, சோர்வின் மத்தியிலே, வியாதி மத்தியிலே, சுகவீனத்தின் மத்தியிலே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சரீரத்தை தொடுங்கப்பா, குடும்பத்தை தொடுங்க, வேலையில ஆசீர்வாதத்தை, டிரான்ஸ்ஃபர்ல ஒரு பெரிய மாற்றத்தை, ஜீசஸ் உடைய வல்லமை இறங்கி வந்து ஆண்டவரை நீர் ராஜாக்களின் இருதயத்தை நீர்கால்களை போல மாற்றுகிற கர்த்தர், எங்களுக்காக காரியங்களை மாற்ற செய்யுங்க. மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோமே, அப்படி எங்களுக்காக நீர் பரிந்து பேசி எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பெரிதா இருக்கட்டும். எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல வாழட்டும். கணவன் மனைவி இணைந்து சந்தோஷமா இருக்கட்டும். திருமணம் நடக்கட்டும். நல்ல செய்தி, விசா, ப்ரமோஷன் வரட்டும். ஆண்டவரே, பண தடைகள் எல்லாம் மாறட்டும். பரலோகத்திலிருந்து வாசல்கள் திறக்கப்படட்டும். இன்று வீடு வாங்கட்டும், பிள்ளைகள் இடம் வாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம நேற்று எம்மாவுக்கு போன சீடர்களை குறித்து நாம பார்த்தோம். அதுல சில வசனங்களை நான் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நான் பேச விரும்புகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் அவளுடைய நிலைமை என்ன என்று. இறந்த பிறகு, இயேசு இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்ட பிறகு அன்றைய தினமே அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்குன்னா 3rd டே, அப்புறம் மண்டே 3rd டேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 7 அல்லது 8 மைல் தூரம் போகையிலே இயேசு அவளோடு கூட பேசிக்கொண்டது. அவனுடைய நிலைமை என்னன்னு அவங்களுக்கு சொன்னார். சேட், மனதில் ஒரு பெரிய பாரம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு ஆவியானவர் சில பேரோடு கூட பிரத்யட்சமாக பேசுகிறார். இதை நான் பேசுறேன்னா, திரும்ப பேசுறேன்னா, ரிப்பீட்டடா நான் பேச விரும்பல. புதிதான சில காரியங்களை ஆவியானவர் தேவையானவர்களுக்கு மன்னாவாக கொடுக்க விரும்புகிறார். சேட்னஸ் என்பது என்னன்னா, ஆண்டவர் கைவிட்டார், அல்லது உலகம் கைவிட்டது, கணவன் கைவிட்டான், மனைவி கைவிட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டாங்க, வேலை ஸ்தலத்திலே நியாயமாய் கிடைக்கிற காரியங்கள் கிடைக்காம எங்க பாஸ் என கைவிட்டான் என்று பலவிதமான கைவிடுதலை குறித்து நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த எம்மாவூருக்கு இந்த சீஷர்கள் கடந்து போனாங்க. எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான், இனி நோ ஹோப். ரெண்டாவது, எதிர்காலமே இல்லை, there is no hope of future அப்படின்ற ஒரு எண்ணம். சில நேரங்கள் இல்லை, நமக்கு கூட அப்படிதான் இருக்கும்ல. நமக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு வேதனையின் சுச்சுவேஷன். ஆண்டவரே, ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் தான் எங்க வாழ்க்கை இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு விஷன் இல்லை. ஆண்டவர், நீ எங்களை குறித்து என்னதான் திட்டம் வைத்திருக்கிறேன், நாங்க என்ன விரும்புகிறோம், அதன்படி நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வாழ்க்கை எதிர்காலமே ஒரு கொஸ்டின் மார்க் போல வளைந்திருக்கிறது. எப்படி நம்முடைய முதுகு வளைந்திருக்கிறதோ, எப்படி நம்ம குனிந்து வேதனையோடு இருக்கிறோமோ, அப்படிதான் வாழ்க்கையும் கேள்விக்குறி போல வளைந்திருக்கிறது.
இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுத்து நம்மை தேற்ற அவர் விரும்புகிறார். சரிங்களா? நான் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பைபிளே எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பைபிள் வைத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். முதல்ல சேட்னஸ், வாழ்க்கையில துக்கம் நிறைந்தவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, எதிர்காலமே ஸ்தம்பித்து போயிருக்கிற, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில நாம இருக்கிறோம். நீங்க தலைப்பு போட்டுக்கோங்க, கண்கள் மறைக்கப்பட்டு, கண்கள் மூடி இருந்தது. எழுதுங்க, கண்கள் மூடி இருந்தது, கண்கள் மூடி இருந்தது. இதுதான் தலைப்பு, க்ளோஸ்ட் ஐஸ். ரைட். இப்போ எப்படி ஆண்டவர் ஓப்பன் பண்றாரு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 27 வாசிங்க. மோசே முதலான தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியிருக்கிறவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நான் சொன்னல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில, அதாவது வாழ்க்கையே ஒண்ணுமே தெரியல, வெளிச்சமே இல்லை, there is no hope, there is no light, we have going through a rough path, rough way. அப்படிப்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுகிற ஆலோசனை தெரியுமா? ஓப்பன் யுவர் ஸ்கிரிப்சர். ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற முதல் காரியம், கண்கள் மூடப்பட்டவனுக்கு கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. நம்ம அங்க பேலேயாம் பத்தி பார்த்தோம்ல. இங்க கண்கள் மூடப்பட்டிருந்த 2 சீஷர்களுக்கு முதலாவது ஆண்டவர் திறந்தது என்ன தெரியுங்களா? அவங்க கண்களை திறந்து வேதாகமத்தை பார்க்கும்படி அவர் செய்தார். அதற்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இருதயம் மூடி கிடக்கு. வாசிங்க 25ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம், க்ளோஸ்ட் ஹார்ட், அததான் முதல்ல திறக்கணும். அது திறக்கப்படணும்னா, இருதயம் திறக்கப்படணும்னா நாம வேதாகமத்தை திறக்கணும். ஓப்பன் ஸ்கிரிப்சர். If your heart want to be opened, or else you have to open your heart to Jesus Christ, and then we have to open our scripture to see Jesus Christ in the Bible, whole Bible. இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்ம இருதயம் வேதனைனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே இறுகி போச்சு. என்னதான் வந்தாலும் நம்ம அவ்வளோ 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 அழுது 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 வேதனையின் உச்சிக்கு போய் போய் இருதயம் கடினமாச்சு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஸ்டோன் ஹார்ட் மாதிரி இருக்கு, அவன் இருதயம் பயங்கர கடினமானது, அவனுக்கு அன்பு இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவன் எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு ஒரு பயம் இல்லை, ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை உதாரியா செலவு பண்றான். காரணம் நம்ம புரியல. காரணம் என்னன்னா, நறுமுண்ட இருதயம், புரோக்கன் ஹார்ட். நம்ம இலக்காரமா பேசிடுறோம் அவங்கள. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உங்க இருதயம் திறக்கப்பட வேண்டும். அடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதல்ல ஓப்பன் ஹார்ட், ஓப்பன் ஸ்கிரிப்சர். அதுக்கப்புறம் 31ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஓப்பன்ட் ஐஸ். ஓப்பன் ஹார்ட், ஓப்பன்ட் ஸ்கிரிப்சர் அண்ட் ஓப்பன்ட் ஐஸ். எழுதுங்க. முதலாவது உங்க இருதயத்துல ஆண்டவரை அழைக்கணும். முதல்ல வேத வசனத்தை கிரகிக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் எழுதுவான்ல, எப்படி நாங்கள் ஜெபம் பண்ணோம், யூஸ்வலாக பிரசங்கத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணோம். கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் இப்படி சமூகத்தில் பிரீதியா. அப்போ இருதயம் தான், இருதயத்திலிருந்து தான் எல்லாம் வரும். நல்லது வரும், கெட்டது வரும், கசப்பு வரும், வேதனை வரும், துன்பம் வரும். அதனால இந்த இருதயம் சீர்பட வேணும், திறக்கப்படணும். ஒரு லிட்டரலா சொல்ல போனா,
இன்னைக்கு உங்க நொறுங்குண்ட இருதயத்தை கத்தர் கட்டுகிறார். ஒருவேளை அதில் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஆஞ்சியோ பண்ணணும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. கவலையே வேண்டாம். உங்க இருதயத்தை காக்கிறவர் இருக்கிறார், அதில் உட்கார்ந்து இருக்கிறவர், அதில் குடியிருக்கிறவர் இருக்கிறார். ஏன்னா அவர் சிந்தையாகவே நாம் இருக்கிறபடினால, அவர் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறபடினால நமக்கு ஒரு தீங்கும் வராது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதுதான் பாதைக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வேதத்தை நீங்க மறந்தா உங்க பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று சொன்னார். அது நீ ஆப்போசிட்ல பாருங்க. நீங்க வேதத்தை நேசிச்சா, வேதத்தை வாசிச்சா உங்க பிள்ளைகளை கர்த்தர் நேசிப்பார், மறக்க மாட்டார். உங்க பிள்ளைகளையும் மறக்க மாட்டார். நான் எப்பவுமே பாசிட்டிவ் சைட் போவோம். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வேதத்தை வாசிக்கிறீங்க, நல்லது. உங்க பிள்ளைகளை மறக்க மாட்டார், பிள்ளைகளை மறக்க மாட்டார். என்ன சொன்னேன்? ஓப்பன்ட் ஆர்ட் சொன்னேன், ஓப்பன்ட் ஸ்கிரிப்சர் சொன்னேன், ஓப்பன்ட் ஐஸ் சொன்னேன். திருப்பி ஒரு ஓப்பன்ட் ஹார்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய் 11 கூட கூடி இருந்தார்கள். அப்பொழுது இல்லை அதுக்கு முந்தி 32 வசனம், வேத வாக்கியை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? சி, செகண்ட் டைம் வருது. when Jesus open our heart, நாம அவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தா கொழுந்து விட்டு எரியுமா? ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது நம்முடைய இருதயம் பூரிப்பாலே கொழுந்து விட்டு எரியும், சந்தோஷத்தினாலே நிரம்பும். நல்ல செய்தி நீங்க வரும், மகனே ஒரு நல்ல செய்தி வரும், அம்மா ஒரு நல்ல செய்தி வரும். உங்க இருதயம் பூரிப்பாகிற செய்தி. ஓ ஜீசஸ், பூரிப்பார செய்தி. இது வரைக்கும் துக்க செய்தியை கேட்டு கேட்டு அழுது வேதனையோடு இருக்கிறீங்க, உனக்கு ஒரு நல்ல செய்தி, கொழுந்து விட்டு எரிகிற ஒரு நல்ல செய்தி. உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம இருதயத்தை திறந்து நம்மை பூரிப்பாக்கும். கடன்கள் அடைக்கப்படும், அதற்கான கர்த்தர் பெரிய வழிகளை திறந்து, வேலைகள் கிடைக்கும், அதற்கான வழிகளை திறந்து, திருமணத்திற்கான வழிகளை திறந்து, குழந்தை பேருக்கான வழிகளை திறந்து, கர்ப்பத்தை திறந்து, குடும்ப வாழ்க்கையை திறந்து கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஓப்பன் ஹார்ட். கொழுந்து விட்டு எரியலையா அப்படின்னு கேட்டார். 45ஆம் வசனம், அப்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர் நோக்கி, எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து பாடுபடுவோம், 3ஆம் நாள் மரித்து வந்து எழுந்திருக்கும் வேண்டியதில்லையா? ஹார்ட் மாத்திரமல்ல, மனதும். இங்க பாருங்க, மனதுன்னா மைண்டுன்னு அர்த்தம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மனதையும் திறப்பார் ஆண்டவர். நம்முடைய க்ளோஸ்ட் மைண்ட், நேரோ மைண்டு, அல்லது தவறான எண்ணங்கள் உள்ள மைண்ட, அல்லது அவநம்பிக்கையுள்ள மைண்ட, மனத, சந்தேகம் உள்ள மைண்ட, டிப்ரெஸ்ட் மைண்ட, ஆங்ஸைட்டி உள்ள மைண்ட, குழப்பம் நிறைந்த மைண்ட, எப்பா எல்லாம் நல்லதுக்கு தான் ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் செய்வார். இப்படி ஒரு மனதை கர்த்தர் கொடுப்பார். என் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்வார். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், ஒன்னும் தீமைக்காக அல்ல. நம் நினைவுகள் ஒருவேளை வேறு விதமா இருக்கலாம். ஆண்டவருடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், நம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் தான் கிரேட்டஸ்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். நம்மை பற்றி அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தான். நாம நம்ம மனதை திறப்பது மாத்திரமல்ல, அவர் நம் மனதுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி ஆண்டவர் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவார். He will relax our mind. இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். அவர் எனக்காக யாவையும் செய்வார். எனக்காக யாவையும் செய்பவரை, செய்து முடிப்பவர். ஒரு பாட்டு இருக்கும்ல, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். மனதை திறப்பார். இன்னைக்கு மூடி கிடக்கிற உங்க மனதுல கர்த்தர் ஒரு திறவுகோலை வைத்து திறக்க போகிறார். He's going to open your mind.
என்ன மைண்ட் தெரியுமா? எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான். என் ஆண்டவர் நல்லவர். அவர் தப்பாவே இதுவரைக்கும் செய்திட மாட்டார். அவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தப்பு செய்ததே கிடையாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில தப்பு செய்யவே மாட்டார். அவர் எதை செய்தாலும் நன்மையாக செய்வார். தாமதம் நன்மைதான். இவையெல்லாம் அந்த பாடுகள் நன்மைதான். அது எல்லாம் மகிமையான குளோரிக்காக. மனதை திறப்ப, மனதுதான் குருடா இருக்கிறது, அதை திறப்ப. நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லிக் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்தார்? அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்த க்ளோஸ்ட் ஐஸ எப்படி மொல்லமா திறக்கிறாரு பாருங்க. அவர் ஹார்ட்டை திறக்கிறார். அண்ட் ஸ்கிரிப்சரை திறந்து அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய கண்களை திறக்கிறார் பாருங்க. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட 31ல அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்து உடனே அவர்கள் மறைந்து போனார். அவர்களுக்கு மறைந்து போனார். எப்போ அவர் கண்களை திறந்தார் அப்படின்னா, இந்த சீஷர் கண்களை திறந்தார்னா ஒரு காரியத்தை அவங்க செய்தாங்க. என்ன காரியம் தெரியுமா? they opened their doors to Jesus Christ. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் 29ல. அவர்களை நோக்கி, நீர் எங்களோடு கூட தங்கியிரும் என்றார்கள். கம் and stay with us. they opened their door. இது வரைக்கும் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. நமக்கு ஏன் ஆசீர்வாதம் வரலன்னா, திரும்ப சொல்றேன், we locked ourselves inside our house, inside our home, inside our room. ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. நம்ம ஒன்று வெளியில இருக்கிறோம் அல்லது உள்ள இருக்கிறோம். இவங்க சீஷர்கள் வெளியில இருக்கிறாங்க. the door was locked. அவங்க திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போகும்போது இயேசுவோடு கூட உள்ள போனாங்க. நாம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை, சிந்தைய, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க இடம் கொடுக்கணும். அவர் வீட்டில் வந்து டைன் பண்ண, சாப்பிட, உட்கார்ந்து இருக்க நம்ம இடம் கொடுக்கணும். வந்தாரு, அவருக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கப்பட்டது. அவர் அப்பத்தை எடுத்தார், பிட்டார், அவளுக்கு கொடுத்தார். இந்த ஜெஸ்டரை பார்க்கும் பொழுதே சீஷர்கள் புரிஞ்சு கொண்டாங்க, இது இயேசு தான் அப்படின்னாங்க. அப்பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். 51ஆம் வசனத்துல, அவர் ஆசீர்வதிக்கையிலே அவரை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். You can see there is an open door in the heaven. வானத்தை திறந்தார். அங்க ஒரு ஹெவன் இருந்தது. அந்த ஹெவனுக்குள்ள அவர் போனார். எதுக்கு போனார்? நம்மையும் அழைத்து கொண்டு போகும்படியா, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியா. அங்க திறத்து புதிதா, நான் சொன்னார்ல, யோவான்ல சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். பியூட்டிஃபுல்லான ஸ்தலம். அதுல உங்களை கூட்டிட்டு போவேன். அவர் திறந்து விட்டார். வசனம் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை முறித்து இரும்பு தாட்பாடுகளை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற புதைகளை தருகிறவர். அவர் திறக்கிறவர், திறவுகளை உடையவர். அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தவர். அவர் நம்முடைய பூட்டின எல்லா ஆசீர்வாதங்களையும், புட்டப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் திறந்து நம் கைகளிலே கொடுப்பார். ஹெல்த், வெல்த், பிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங், வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தொய்வுகள், தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். நான் உங்களுக்கு நிறைய ஓப்பன் சொன்னேன் இல்லை? ஓப்பன் ஹார்ட், ஓப்பன்ட் ஸ்கிரிப்சர், ஓப்பன்ட் டோர், ஓப்பன்ட் ஐஸ் அண்ட் ஓப்பன்ட் மைண்ட் அண்ட் ஓப்பன்ட் டோர். எழுதி வைங்க, உங்களுக்கு பயன்படும். நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். என்ன சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க பார்ப்போம், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. மூடி இருந்த கண்கள், அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் கண்களை திறந்தார். கர்த்தர் இருதயத்தை திறந்தார்.
கர்த்தர் வேதத்தை திறந்து அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். கர்த்தர் பரலோகத்தை திறந்து அவர் மேலே ஏறி போனார். போகும்பொழுது நம்மை ஆசீர்வதித்துட்டு போனார். கடைசி ஆண்டவர் செய்த காரியம் தெரியுமா? பிளஸ் பண்ணார். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த பிளஸ்ஸிங் எனக்கு தான் அப்படின்ட்டு? என்னதாங்க பிளஸ் பண்ணாருங்க? இந்த உலகத்துல சாபம் என்று சொல்லுவாங்க. இல்லை இல்லை, என் ஆண்டவர் கடைசியா செய்த காரியம் ஆசீர்வாதம். பிளஸ் பண்ணார். நம்ம ஏதோ கேர்ஸ், இந்த உலகத்துல நம்ம கேர்ஸாக பிறக்கப்படவில்லை, வளர்க்கப்படவில்லை. சாபமாக நம்ம வளர்க்கப்படவில்லை. என் ஆண்டவர் எல்லா சாபத்தை மாற்றி கடைசி ஆசீர்வாதம் தான். நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு கர்த்தர் ஓப்பன் பண்ணி போயிட்டார். நம்மை கொண்டு போக போகிறார். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அநேக திறப்புகளை நாங்கள் பார்த்தோம். அடைப்பட்டிருக்கிற திறப்புகளை பார்த்தோம். கர்ப்பம் திறந்ததை பார்த்தோம். இருதயம் திறந்ததை பார்த்தோம். அடைப்புகள் எல்லாம் திறந்ததை பார்த்தோம். சிறுநீரகம் திறக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையை திறக்கிறத, கடன் வாழ்க்கை முடிவடைகிறதையும், ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கையை திறக்கிறதே நான் பார்க்கிறேன். வேலைக்கான தரவுகளை தருகிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். உயர்வுக்கான வேலைகளை தருகிறீர், ஸ்தோத்திரம். மாறுதல் என்று தருகிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். டிரான்ஸ்ஃபர் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. நாங்கள் விரும்புகிறபடியே, எங்களுக்கு தேவையேனபடியே கர்த்தர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளை திறந்து கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல மாப்பிள்ளை கொடுக்கிறீர், நல்ல பெண்ணை கொடுக்கிறீர், ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகள் நேமிட், எல்லா வியாதிகள் கர்த்தர் குணமாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு போகும் ஆசீர்வதித்து, அதே ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். பிரியமானவர்களே, கொஞ்சம் வேகமாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் என் பேர் அடித்தாலே போதும், யூடியூப்பில் வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அழுத்திட்டிங்கன்னா தினந்தோறும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தினந்தோறும் காலையில் 5:30 மணிக்கு நம்ம லைவாக ஜெபம் பண்ணுறோம். உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை எழுதி அனுப்புங்க. இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவங்க நீங்கள் தாராளமாக தாங்கலாம். இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கும்னா அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம பயன்படுத்தி கொள்வோம். கொடுக்கிற அனைவருக்கும் கர்த்தர் தாராளமாய் 100 மடங்கு மேலே கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.